ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐயோ ரொம்ப நாளாச்சு இது சொல்லி. ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப அது டச் விட்டு போச்சு. சரி, இப்போ வந்து நான் இன்னைக்கு ஹார்ட்டோபியா கேம் தான் விளையாடுறேன். நான் கேம் வீடியோ போட்டே ஒரு ரொம்ப வருஷமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து இந்த கேம் வந்து நாங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என் கூட வந்து அக்ஷயா இருக்கா. இவள் வந்து என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓடுறது பறக்குறது எல்லாம் பண்ணுவா இவ. சரி, இப்போ வந்து இந்த வீடு வந்து நாங்க கட்டினோம். ஓகேவா? இந்த வீடு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கேமுக்கே வரமாட்டேன், எப்பயாச்சும் தான் வருவேன். இப்போ வந்து இந்த வீடை வந்து நான் வந்து அவளுக்கு சுத்தி காட்ட போறேன். ஓகே வா அக்ஷயா. என்ன நீ வந்து என்ன ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு இருக்கியா? உன்னை சுத்தி சுத்தி கேமரா பார்த்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, சரி இங்க வா. இங்க வந்து ஒரு கார் பார்க்கிங் இல்ல, வண்டி பார்க்கிங் இருக்கு. காரும் விட்டுக்கலாம் போல. நான் வச்சிருக்க கார் வந்து சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ பாரு, இங்க வந்து வண்டி விட்டுருக்கேன். என்னோட காரா? இதுதான் என்னோட வந்து கார். வேற எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீயும் இதே கார் தான் வச்சிருப்ப. ஆமா, இந்த கார் வந்து இங்க வந்து பார்க் இல்ல, இங்க வந்து அம்தனா பார்க் ஆயிடும் கார். இல்ல அவள. சரி ஓகே. யாரு? கஜகஜா. கஜகஜாவா அவன் பேரு? இல்ல, சிங்கம் சாரா? யாருன்னு தெரியல. சிங்கம் சார். ஓகே, இங்க வந்து செடி இருக்கு, ஆனா கார்டன், ஆனா செடி இல்ல. அவ்வளவுதான். நான் ஒன்னும் போடல. காலைல தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன், தக்காளி செடிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன். சோ இங்க இல்ல. ஓகே, என்கிட்ட வந்து சீட் தக்காளி செடி இருக்கு. இவ்வளவு பெரிய கார்டன்ல வந்து அவ கொஞ்சம் தான் வந்து பிளான் பண்ணுவா. அது கூட யோசிப்பா, பிளான் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஆமா, பண்ணணுமான்னு யோசிப்பேன் நானு. எதுக்கு பிளான் பண்ணியா? செடி வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த சைடும் ஒரு வழி இருக்கு. ஆமா, கால் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க யாரோ கால் பண்றாங்க. நான் வந்து இது பண்ணனால ஓகே, ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு அன்லாக் ஆயிருக்கு இப்பதான். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு இப்படி தாவி குச்சிடலாம். தாவி. ஆமா, அது அப்படிதான். நம்ம வந்து திருட்டு பசங்கனால நம்ம அப்படி வந்திருக்கோம். சரி, ஆனா இங்க இருந்து வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ அக்ஷயா, லைக் போட்டிருக்கேன் வீடுக்கு. சரி, இங்க வா. இங்க வந்தா வீடு எப்பவுமே திறந்துதான் வச்சிருப்பேன் நானு, எல்லா கெஸ்ட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்றதுக்காக. வா, இங்க வந்துட்டேன்னா இங்க வந்து நான் ஒண்ணுமே பண்ணல இந்த இடத்துல எல்லாம். ஜஸ்ட் கிச்சனு, டைனிங் டேபிள் தான் போட்டு வச்சிருக்கேன். கிச்சன் டூர் பார்த்தனா ஒரு 3 மஞ்சள் ஸ்டவ் இருக்கும். இங்க வந்து நீ வந்து பண்ணலாமா? அது எனக்கு தெரியல. நான் இனிமே கத்துக்கிட்டு பண்றேன், டெவலப் பண்றேன். அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு டேபிள், பாலும் இல்ல, பால் வேண்டவங்க பால் குடிக்கலாம். இங்க வந்து இந்த ஒரு ஃப்ரைடு இது வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல எனக்கு, ஏதோ ஆமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த சைடு வந்தனா வந்து இது லிவிங் ரூம். ஓகேவா? இங்க வந்து பாரு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வெயில் அடிக்கும், சூப்பரா இருக்கும் பாரு. ஷேட்லாம் அழகா இருக்கும், நானே சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் இங்க வந்து ஒரு 3 பேர். ஆமா, ஃபேமிலி போட்டோ. நான் வந்து இந்த இடத்துல தான் வாழ்ந்தேன். நான் வந்து வந்துட்டேன், தனியா வாழ போறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து இங்க பாரு, காஃபி எல்லாம் வச்சிருக்கேன் பாரு டேபிள்ல. யாராவது வந்தா, அது ரொம்ப வருஷமா இருக்கு இந்த காஃபி, யாராவது வந்தா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அப்புறம் அதான் நீ வந்திருக்கே, என்ன உனக்கு காஃபி போட்டு தரேன். அப்புறம் இங்க வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. சும்மா ஒரு சீனுக்காக இங்க வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தா ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும்.
இந்த மீன் வந்து அதான் ஐஸ் ஃபிஷ். இது ஈவென்ட் வரும்போது பிடிச்சது இந்த மீன். இந்த சைடு நிறைய மீன் போட்டு வைக்கலாமே நீங்க. போட்டு வைக்கலாம் தான், சரி வச்சிருக்கேன் பிளெயினா. இன்னும் நிறைய இங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த போட்டோஸ் அது நிறைய வைக்கணும். விளையாடினா தானே வைக்கிறதுக்கு. அதுக்கு இங்க பாரு, இங்க வந்து கிராஃப்டிங் டேபிள். அது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வந்து இங்க வந்து அப்புறம் வந்து இங்க ஒரு குட்டி போட்டோ ஃப்ரேம். அப்புறம் இந்த பேர் என்ன, இந்த பழைய காலத்து ஒரு மியூசிக் பிளேயர். அடுத்து இந்த 2-3 ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். நான் கிடைக்கிறதெல்லாம் வச்சிருவேன் நான், அவ்வளவுதான். இங்க பாரு பட்டம் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு வந்த உடனே ஒரு ஃபர்னிச்சர். இங்க உட்காந்து நேரா வெளில வந்து ஒரு வியூ பாக்குறதுக்காக இங்க வந்து வச்சிருக்கேன். இங்க வந்து நான் வந்து ஒரு வீடு ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இங்க வந்து 2 பேர் படுக்கிறதுக்கான பெட்டு. அப்புறம் சும்மா இப்போ கெஸ்ட் வராங்க, என்கிட்ட கெஸ்ட் ரூம்லாம் கிடையாது, அதனால இங்கே பக்கத்துல படுக்க வச்சுப்பேன். கெஸ்ட்டை வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஒரு மட்டமான ஐடியா இது. பாத்ரூம் இதுதான். இங்க வந்து அழுக்கு துணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கும் இங்க ஒரு கண்ணாடி, ஷாம்பு எல்லாமே இங்க இருக்கு. அப்புறம் இது ஒரு பாத் டப். இந்த மாதிரிதான் வீடியோ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது பட்டாண்டு குதிப்பீங்களா ஒருத்தவங்க வீட்டுல? என்ன பண்ற நீ? வெள்ளவாடி இல்ல, வெள்ளவாடி நீ. இங்க வந்து பிங்க் கலர் டாய்லெட். ஓகேவா, வேற ஒண்ணும் இங்க வைக்கல. நானு காலியா தான் இருக்கு. இந்த சைடு தான் ஃபில் பண்ணணும்னு பாக்குறேன், ஆனா ஃபில் தான் பண்ண முடியல என்னால. ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம இந்த பால்கனிய. ஆமா, அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீடே குட்டியாதான் இருக்கும். இன்னும் நான் வந்து நிறைய வைக்கல வீட்டுல. இன்னும் நிறைய ஏதாச்சும் பிளான், ஏதாவது செடி, கார்டன். ஆமா, மெயினா என்கிட்ட விளையாடாதனால என்கிட்ட நிறைய இல்ல, பொருட்களும் நிறைய இல்ல, அதனாலதான் இப்படி இருக்கு. ஓகே, இல்ல என்ன ஷாட் அது? கீழ இருந்து மேல எனக்கு புரியலையே. என் கால் கிட்ட இருந்து தான் எடுப்பீங்களா? ஓகே, டன். உன் வீட்டுக்கு போலாம் வா. கார் எடு, வெயிட் பண்ணு, நான் உட்காந்துக்கிறேன். போலாம்.